தூத்துக்குடி தாவேக மத்திய மாவட்ட செயலாளராக தற்பொழுது எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் என்பவர் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட மத்திய மாவட்ட செயலராக சாமுவேல் ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக இந்த காலையிலிருந்தே ஒரு பரவலான ஒரு சூழ்நிலை தாவேக அலுவலகமாக நடைபெற்றது. ஏன்னா தாவேக அஜிதா என்ற பெண்மணி மாவட்ட பொறுப்பாளராக செயல்பட்டு வந்தார் தூத்துக்குடியில். அவருக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு வழங்க வேண்டும் என தொடர்ந்து அவர் காலையிலிருந்தே அங்கே அந்த பகுதி இருந்து கொண்டார். அவர் முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது போல, அதாவது மற்றவர்கள் கொடுக்க இருப்பதாக தகவல் அவர் ஆதரவாளருடன் இன்று காலையிலிருந்தே அங்கு நின்று கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் தாவேக விஜய் வரும்போது கூட அவர் சந்திக்க அவர் காரை மறைக்கும் போது அங்கிருந்த பாதுகாவலர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஆனால் எனக்கு உரிமை வர வேண்டும், தொடர்ந்து இந்த கட்சிகள் உழைத்திருப்பதாகவும் நான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்ததான் என புறக்கணிப்பதாகவும் அந்த கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியுது. என்றால் தொடர்ந்து தாவேக பெண்கள் புறக்கணிக்கிறார்களா ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. சமூகம் சார்ந்து சில பகுதியில் வாக்குகளை பெறுவதற்காக அந்த நபர்களை நியமிப்பதற்கு விஜய் முற்படுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்குது. தேர்தல் காலம் என்பதா அதை யோசித்து மாவட்டத்திற்குரிய பொறுப்பாளர் நியமிப்பதாக அங்கிருந்து வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அதை கேட்டபோல் மாவட்ட கழக செயலாளராக எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட கழக இணைச் செயலாளர் கோல்டன், பொருளாளராக சிவகுமார், துணை செயலாளர் விஜி, துணை செயலாளர் மரியா கிராசியா பெண்ணிசா என்ற பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணி தொடர்ந்து அந்த பதவி நின்று கொண்டிருக்கிறார். அதுக்கு இப்போது கூட தர்ணாவில் ஈடுபட்டார். தாவேக தலைவர் விஜயை சந்திக்காமல் செல்ல மாட்டேன் என தொடர்ந்து இருக்கிறார். அவருடன் அழைத்து பேச்சுவார்த்தையை சீட்டி கூட பேச்சு நடத்தினார். இருந்த போதிலும் கூட அதை முற்படுத்தவில்லை. ஆனால் தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் கூட அழைத்து பேசுவாரா எதிர்பார்த்ததில் அவர் தன்னாவில் ஈடுபடும் பொழுது அவர் பின்புறம் கேட் வழியாக சென்று விட்டார். இந்த நிலைதான் தற்சமயம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தாவேக தலைமை அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறது. தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் நியமித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை அஜிதாவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அஜிதா அடுத்து என்ன முடிவு எடுப்பார்? அங்கே இருந்து தன்னாவில் ஈடுபடுவாரா, அல்லது தாவேக தலைவர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கேள்வி இருப்பாரா, அல்லது மாற்று பொறுப்பு ஏதாவது வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. அர்னேஷ், தூத்துக்குடி தாவேக மத்திய மாவட்ட செயலாளராக தற்பொழுது எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் என்பவர் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட மத்திய மாவட்ட செயலராக சாமுவேல் ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக இந்த காலையிலிருந்தே ஒரு பரவலான ஒரு சூழ்நிலை தாவேக அலுவலகமாக நடைபெற்றது. ஏன்னா தாவேக அஜிதா என்ற பெண்மணி மாவட்ட பொறுப்பாளராக செயல்பட்டு வந்தார் தூத்துக்குடியில். அவருக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு வழங்க வேண்டும் என தொடர்ந்து அவர் காலையிலிருந்தே அங்கே அந்த பகுதி இருந்து கொண்டார். அவர் முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது போல, அதாவது மற்றவர்கள் கொடுக்க இருப்பதாக தகவல் அவர் ஆதரவாளருடன் இன்று காலையிலிருந்தே அங்கு நின்று கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் தாவேக விஜய் வரும்போது கூட அவர் சந்திக்க அவர் காரை மறைக்கும் போது அங்கிருந்த பாதுகாவலர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஆனால் எனக்கு உரிமை வர வேண்டும், தொடர்ந்து இந்த கட்சிகள் உழைத்திருப்பதாகவும் நான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்ததான் என புறக்கணிப்பதாகவும் அந்த கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியுது. என்றால் தொடர்ந்து தாவேக பெண்கள் புறக்கணிக்கிறார்களா ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. சமூகம் சார்ந்து சில பகுதியில் வாக்குகளை பெறுவதற்காக அந்த நபர்களை நியமிப்பதற்கு விஜய் முற்படுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்குது. தேர்தல் காலம் என்பதா அதை யோசித்து மாவட்டத்திற்குரிய பொறுப்பாளர் நியமிப்பதாக அங்கிருந்து வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அதை கேட்டபோல் மாவட்ட கழக செயலாளராக எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட கழக இணைச் செயலாளர் கோல்டன், பொருளாளராக சிவகுமார், துணை செயலாளர் விஜி, துணை செயலாளர் மரியா கிராசியா பெண்ணிசா என்ற பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணி தொடர்ந்து அந்த பதவி நின்று கொண்டிருக்கிறார். அதுக்கு இப்போது கூட தர்ணாவில் ஈடுபட்டார். தாவேக தலைவர் விஜயை சந்திக்காமல் செல்ல மாட்டேன் என தொடர்ந்து இருக்கிறார். அவருடன் அழைத்து பேச்சுவார்த்தையை சீட்டி கூட பேச்சு நடத்தினார். இருந்த போதிலும் கூட அதை முற்படுத்தவில்லை. ஆனால் தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் கூட அழைத்து பேசுவாரா எதிர்பார்த்ததில் அவர் தன்னாவில் ஈடுபடும் பொழுது அவர் பின்புறம் கேட் வழியாக சென்று விட்டார். இந்த நிலைதான் தற்சமயம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தாவேக தலைமை அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறது. தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் நியமித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை அஜிதாவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அஜிதா அடுத்து என்ன முடிவு எடுப்பார்? அங்கே இருந்து தன்னாவில் ஈடுபடுவாரா, அல்லது தாவேக தலைவர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கேள்வி இருப்பாரா, அல்லது மாற்று பொறுப்பு ஏதாவது வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. அர்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.